வணக்கம். கிணத்துக்கடவு கேம்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளர் திரு சபரி கார்த்திகேயன் அவர்களோட நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். சார், மக்களின் வரவேற்பு எப்படி இருக்குது? நீங்கள் போகிற இடத்துலலாம் இது வந்து தொடர்ந்து அதிமுக ஜெயிச்சிட்டு இருந்த ஒரு இடம். மக்களின் கோரிக்கை எப்படி இருக்குது? அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? வரவேற்பு அமோகமாக இருக்குங்க, அற்புதமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது வரவேற்பு. ஏன்னா இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் வந்து எல்லோருக்கும் ஏதாவது ஒரு குடும்பம் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன்படுகின்ற வகையில் எல்லா குடும்பங்களுக்கும் சென்றடைஞ்சிருக்கு. அதனால் போகிற பக்கமெல்லாம் அது குறிப்பாக சொல்லணுன்னா மகளிர்களுடைய வரவேற்பு வந்து அமோகமாக இருக்குது. அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது எங்களுக்கு போகிற பக்கம் பூரா. மகளிர் மேம்பாட்டு திட்டம் வந்து ஒரு ஸ்டார் திட்டம். நீங்களும் எல்லா இடத்துலையும் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறீங்க. அதை வந்து இங்கே இருக்கிற மகளிர் இது வந்து அவங்களுக்கு வந்து அதை டைரெக்டாக அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அவங்களோட வாழ்க்கையில் வந்து அது இம்பேக்ட் ஆகிருக்கு, அது ஒரு ஸ்டாரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறது உங்களால் உணர முடியுதா? டெஃபினட்டாங்க. அது எப்படி ஃபீல் பண்ண உணர முடியுதுன்னா, இப்போ நாங்கள் போய் பேசுகிறப்பவே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு புன்னகையும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது. அதனால் கண்டிப்பாக அது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்குதுங்கிறதுல ஒரு 0.01% கூட டவுட் இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையினுடைய இம்பேக்ட் எல்லா மக்கள் இடத்துலையும் சிறப்பாக இருக்குது. அதில் வேறு இப்போ அடுத்தது நம்ம 2000 ரூபாயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதை விட அவங்கெல்லாம் எதிர்பார்த்து இன்னும் ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் மைண்டில் திமுக ஃபேவராக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான திட்டம் வந்து புதுமை பெண்ணன் நான் முதல்வன் திட்டம். ஸோ அது வந்து எப்படி இங்கே இருக்கிற ஏன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவு மாதிரியான செமி ரூரல் லொக்காலிட்டிஸும் அர்பன் லொக்காலிட்டிஸ். இப்போ அர்பன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அந்த தாக்கங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி இடங்களில் எப்படி அதனுடைய தாக்கங்கள் இருக்குது? நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கொஞ்சம் இது செமி ரூரல் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் அதிகமாக வந்து அரசு பள்ளியில் படித்து காலேஜ் சேரக்கூடிய விகிதத்தை விட அதிகமாக தனியார் கல்லூரியில் படித்து காலேஜ் செய்யக்கூடிய விகிதம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் சேரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் நிச்சயமாக இந்த திட்டத்தில் பயனடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குண்டான விஷயம். அவங்க எல்லாருமே இப்போ நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன்னு வைங்களேன், ஒரு ரேண்டமாக நான் பிக் பண்ணுவேன். அந்த ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, காலேஜ் 12th அந்த முகத்தை பார்த்து கூப்பிட்டு கேட்குறப்போ அவங்க வந்து அது ஒரு வெல்கமிங்காக அவங்களே முன் வந்து நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், இப்போ நான் இந்த காலேஜில் படிக்கிறேன், எனக்கு வந்து 1000 ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் மூலிமா தமிழ் புதன் திட்டமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணு நேற்று சொல்லிச்சு, கவிஸ்ரீயோ என்னன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பேர் எந்த பகுதினா மதுக்கரை கிழக்கொன்றிய பகுதியில் மலுமிச்சம்பட்டியில். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த பணத்தை கொஞ்சம் மிச்சம் பண்ணி என் ஃபேமிலிக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இங்கே இருக்கிற கிணத்துக்கடவு தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குது? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆஸ் அ கேண்டிடேட்? நீங்கள் ஏன்னா 20 வருஷமாக வந்து ஒரு ஏடிஎம்கே கட்சியினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இதாகவும் இருந்திருக்காங்க. 10 ஆண்டு காலம் அவங்களோட ஆட்சியிலும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா நிறைய இது கிணத்துக்கடவு மாதிரி பகுதிகளில் நிறைய கோரிக்கைகள் வந்து இன்னும் முழுமையடையாமலே இருக்குது. ஸோ அதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மக்கள் கிட்ட அந்த மாதிரி என்ன கோரிக்கைகள் என்ன? ஆக்சுவலாக கோரிக்கைகள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓவரால் கிணத்துக்கடவு சட்டமன்றத்துக்கு உண்டான கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஒன்று. அது ஃபோக்கஸ்டாக பார்க்கணுன்னா இங்கே வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒன்று பொள்ளாச்சி போகணும், இல்லைன்னா அதை தாண்டி கோவை போகணும். அதனால் இந்த பகுதியில் நிறையா இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெரிய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் வந்து இங்கே நல்லது ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கை. தக்காளி வெள்ளாமை அப்படிங்கிறது இங்கே ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய வெள்ளாமை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குளிர்பாதன கிடங்கள்லாம் அனுப்பிச்சாங்க. ஆனால் கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு பயன்படுறதில்லை. ஏன்னா தக்காளி பொறுத்தளவுக்கு அந்த கோல்டு ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் சேஞ்சினால அது உடனே அழுகிறதுங்காட்டி அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் அது அமையல. பட் ஆனால் அதை காட்டிலையும் அதுக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக வந்து தக்காளி வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, வேல்யூ அடிஷன் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு சாஸ் தயாரிக்கிற
வைக்கிற மாதிரியோ இல்லை வேறு ஒரு தக்காளிலேருந்து வேறு ஏதாவது ஜாம்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேல்யூ அடிஷனான இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரதான் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே பெரும்பாலான இருக்கக்கூடிய தக்காளி வெள்ளாமை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கை. இது வந்து ஓவரால் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா அந்தந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பட்டாக்கள் எல்லாம் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் வந்து இன்னும் வெவ்வேறு கிளாசிஃபிகேஷன் இருக்கிறங்காட்டி அங்கே குடியிருந்து 30 வருஷம் 50 வருஷமெல்லாம் குடியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கெல்லாம் பட்டா வந்து இன்னும் கிடைக்காம இருக்குது. அது மாதிரி வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பேஸ்டாக சில இடங்களில் வந்து ட்ரைனேஜ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 20 வருஷமாக இங்கே வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. போகிற பக்கம் பூரா அவங்கள பார்த்துருக்கீங்களா, அதாவது அவங்ககிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்களான்னா அதுக்கு மக்கள் கொடுக்குற பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்ததில்லை, அவர்கிட்ட நாங்கள் எந்த கோரிக்கையும் கொடுத்ததில்ல, அவரும் எங்களுக்காக எதுவும் பேசுனதும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையெல்லாம் மேஜர் இஷ்யூ அங்கே. அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு இது வரைக்கும் பிக் கொஸ்டின் மார்க் டு எவ்ரிபடி, நாட் ஒன்லி டு பொலிட்டிஷியன்ஸ். கேள்வி அதுதான், வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு நமக்கு என்ன தீர்வு வச்சுருக்கோம் ஒன்று. இன்னொன்று, போன முறை நம்ம திமுக மேனிஃபெஸ்டோலையும் வந்து தக்காளிக்கு உண்டான வேல்யூ ஆடட் இது வந்து நம்ம வந்து இது வச்சுருந்தோம். அந்த 2 தான் என்ன கேட்குறேன். நீங்கள் அது நீங்களே சொல்லிட்டீங்க. வெள்ளலூருக்கு வந்து வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் இம்பேக்ட் வந்து அந்த அங்கே அவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த குப்பை கிடங்கை வந்து பயோமைனிங் பண்ணி இது பண்ணி கிளியர் பண்ணதில் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. அது மாதிரி வந்து வெள்ளலூருக்கு வந்து எப்போ தீர்வு வரும்? வெள்ளலூர் பொறுத்தளவுக்குங்க, நான் வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. கோயம்புத்தூர் சவுத் கிரீன் கோவை தெற்கு பசுமை அமைப்புன்னு ஒரு அமைப்பு அங்கே வந்து செயல்பட்டுருக்கு. அந்த அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடலாம் நான் பேசினேன். அப்போ பேசுகிறப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் 2 விதமான ப்ராசஸ். இப்போ பயோமைனிங் ப்ராசஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இனிஷியேட் பண்ணி அது போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ எக்ஸிஸ்டிங் வேஸ்டேஜ் அங்கே இருக்கிறதே வந்து பயோமைனிங் ப்ராசஸில் நெக்ஸ்ட்டு இன்னொரு 1.5 years to 2 years ஆகும் அதை வந்து பயோமைனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. இது பத்தாததுக்கு அடிஷ்னலாக வந்து பின்னாடி வந்து புது ஸ்டோர் வேஸ்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கிறங்காட்டி இது புது வேஸ்டேஜ் வர்றது வந்து அங்கங்கே டீசென்ட்ரலைஸ் பண்ணி அங்கங்கே வந்து பயோமைனிங் ப்ராசஸ் மாதிரி வந்து பண்ணி அதை அங்கேயே வந்து மீட் அவுட் பண்ணிடணும். இதை மீண்டும் புது வேஸ்டேஜ் இங்கே கொண்டு வரதை தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒன்று, இருக்கக்கூடிய பயோமைனிங்கை வேகப்படுத்தணும். அது வந்து எப்படி பண்ணாலும் 1.5 வருஷம் ஆகுங்கிறாங்க. இன்னொன்று, அடிஷ்னல் வேஸ்டேஜ் கேதர் ஆகக்கூடாதுன்னா டீசென்ட்ரலைஸ்டாக பல மினி பயோ மைனிங் யூனிட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணுன்ட்டு இருக்காங்க. நிச்சயமாக அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் எப்படின்னு சொல்லி ஆராய்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக வரும் பட்சத்தில் 100% 100% ஐ வில் கிவ் மை பெஸ்ட் டு கிரியேட் அ சொல்யூஷன் ஃபார் இட். ஸோ இன்னொரு மேஜர் இது நாங்கள் இங்கே எங்களோட ரிப்போர்ட்டிங்கில் வந்து நாங்கள் பார்க்கும்போது வாட்டர் ஸ்கேர்சிட்டி இஸ் சம்திங் தட் தே கெட் அஃபெக்டட் குவைட் பிட். ஸோ அது எப்படி, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஐ திங்க் லாஸ்ட் மந்த் வந்து இட்டியம்பாளையமில் வந்து பார்த்திங்கன்னா இட்டியம்பாளையம் இம்மிடிப்பாளையம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் வாட்டர் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன்ஸ் இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இட்ஸ் கோயிங் டு கம் அண்டர் அ லார்ஜர். இல்லை, டெஃபினெட்லிங்க. வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷம் நாம் தாண்டி பல ஆண்டுகளாக தாண்டி வர 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 ஒரு காலத்தில் நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அப்போல்லாம் போர்வெல் போட்டாங்கன்னா 200 அடியில் தண்ணி வந்துடும். இன்றைக்கெல்லாம் 1000 அடி முடியும் போயாச்சு. இது நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக பெருக வாட்டர் அப்படிங்கிற அந்த நெசசிட்டி அதிகமாகுது. ஒரு பக்கம் அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இது கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இப்போ சமீபத்திலையும் கூட தலைவருடைய இதில் அறிவிச்சிருக்காங்க 80 கோடிக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது போக இன்னும் கூட எங்கெங்கெல்லாம் வாண்டட் இருக்கோ அதையெல்லாம் கூட அந்த கூட்டு குடிநீருக்குள்ளே கொண்டு வரதுக்குண்டான செயல்பாடுகளை நம்ம எதிர்காலத்தில் நம்ம வந்து ஈடுபட்டால் தான் இன்னும் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியுங்கிறத நான் நம்புகிறேன். அதற்காகவும் நான் வந்து நிச்சயமாக முயற்சி பண்ணுவேங்கிறத சொல்லிக்கிறேன்.
டிஎம்கே ஆட்சியினுடைய முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஒரு பக்கம் சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேரில் வந்து நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார்மிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து வைப்பாங்க. இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, ஏன்னா கிணத்துக்கடவு பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே 20 ஆண்டு காலம் வந்து இதில் இருந்ததுனால எந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து, ஏன்னா கோயம்புத்தூர் வந்து இட் இஸ் கோயிங் டு பிகம், இது வந்து கோயம்புத்தூர் 2.0 அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் முடியல, பட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏதாவது நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? புது மாஸ்டர் பிளான் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் இங்கே விஷன் ஏதாவது இருக்கா? சச் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக பார்க்கணுன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சிட்கோ இருக்குது. சிட்கோ தாண்டி வந்து இங்கே சொலவம்பாளையம் ஊராட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஊராட்சியில் வந்து கொசிமோங்கிற ஒரு அமைப்பு, தட் இஸ் ஆல்சோ சிட்கோனுடைய ஒரு சப்சிடரி அமைப்பு மூலிமா ஒரு 64 ஏக்கர் நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 யூனிட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் எவ்ரி திங் இஸ் சோல்ட் அவுட். அது வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி நிறையா யூனிட்ஸ் அங்கே வரப்போகுது. இந்த மாதிரி பணிகளெல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டோட சப்சிடிஸில் நிறையா நடந்துகிட்ருக்கு. இன்னும் கூட சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் நம்ம போட்டதில் கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இங்கே சிட்கோவில் வந்து தங்க நகை பூங்கா உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த தங்க நகை பூங்கா வருகின்ற அதுக்குண்டான பணிகள் துவங்கிடுச்சு. அது முடிகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்கோ ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அது மாறிடும். அந்தளவுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராஜெக்டினோட இம்பேக்ட் அங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள் இன்னும் கூட ஒன்று ஃப்யூச்சரிஸ்டிக்காக ஃபோர்காஸ்ட்டாக இருக்குது. நிறைய திட்டங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரியல் பீப்புள் எல்லாம் மீட் பண்ணி இப்போ தான் நான் வந்திருக்கேன். இன்னும் கூட நான் அதுக்குண்டான டைம் எல்லாம் எடுத்து அவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி இன்னும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாங்கிறதெல்லாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மேஜர் ப்ராஜெக்டை அவங்க க்ரியேட் பண்ணி நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அவரோட நாலேஜுக்கு கொண்டு போய் அதற்குண்டான பணிகளை செய்வதற்கும் நான் வந்து வில்லிங்காக இருக்கேங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் கவர் பண்ணுறோம். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இது, அண்ட் யூ கிவன் குட் ரோட் மேப்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இது. ஒன் அதர் கிரிட்டிக்கல் கொஸ்டின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ் தி மைனிங் அண்ட் குவாரிங் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஒரு பக்கம் நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு புஷ் இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் அந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் தட் இஸ் கிரியேட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரிகார்டிங் மைனிங் அண்ட் குவாரிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் டென்யூர்லேயே வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து அந்த மைனிங் அண்ட் குவாரிங் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு நடக்குதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறையா முயற்சி எடுத்து அதுக்குண்டான நிறையா ஃபைன்ஸ் போடுறது, அந்த மைன்ஸ்குள்ளே போய் அதையெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி அதனுடைய அமைப்புக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் நடந்திருக்காங்கிறதெல்லாம் நிறைய வெரிஃபிகேஷன் அண்ட் செக்ஸ் நடந்துகிட்ருக்கு. செக்ஸ் மட்டும் நடக்கிறதுல நிறையா ஃபைனிங் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு புறம் இப்படியெல்லாம் வந்து ஒரு குவாரிங் அண்ட் மைனிங்கை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் குவாரிங் அண்ட் மைனிங்கை வந்து மற்ற விவசாயத்துக்கெல்லாம் இம்பேக்ட் ஆகிற மாதிரி புது குவாரிங் அண்ட் மைனிங்க்கெல்லாம் வந்து புதுசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம இன்னும் கூட அதையெல்லாம் வந்து நம்முடைய நாலேஜுக்கு எடுத்துகிட்டு அதிகாரி மத்தியில் பேசி அது ரிலேட்டடாக சில விஷயங்களெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட இந்த கேம்பெயினில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் அது நம்ம எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே வரீங்க. உங்களோட கேம்பெயினில் அதை சென்டர் ஃபோல்டாக வச்சு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. கிணத்துக்கடவு கான்ஸ்டிட்யூன்சிக்கு இது என்னோட ஒரு ஸ்டார் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? கிணத்துக்கடவு கான்ஸ்டிட்யூன்சிக்கு என்னோடய ஸ்டார் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா மேஜராக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நிச்சயமாக அதை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஸ்டார் ப்ராஜெக்டாக நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். ரிகார்டிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கும் வந்து இங்கே நிறைய காலேஜஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிக காலேஜ் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சியாக இருக்கிறங்காட்டி இண்டஸ்ட்ரீஸும் பூம் ஆகிட்டுருக்கிறங்காட்டி அது ரிலேட்டடாக மோர் யூத் காலேஜில் படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த பகுதியில் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்தளவுக்கு இன்னும் ஐடி செக்டர் இங்கே பூம் ஆகலை. ஸோ இந்த ஐடி செக்டர் பூம் ஆகக்கூடிய வகையில் இங்கே ஏதாவது நான் வந்து கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். ஸோ 2 விஷயம், ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்னொன்று வந்து இந்த ஐடி செக்டர் ரிலேட்டடாக
கம்பெனிஸ் கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகளில் நான் ஈடுபடணும்னு என்னுடைய டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கேன். அண்ட் டொமேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட் ஆப்வியஸ்லி அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். அதுக்கும் நம்ம ப்ரையாரிட்டியில் அது டெஃபினட்டாக அதுவும் இருக்குங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கேம்பெயின் டைமில் வந்து இவ்வளோ கேண்டிடேட்டாக பேசினதுக்கு தேங்க்யூ. சார், இந்த கிணத்துக்கடவு கேம்பெயினில் உங்களோட ஸ்டார் ப்ராமிசஸ் இது வந்து என்னோட முக்கியமான இதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ப்ராமிசஸ் நீங்கள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து மோஸ்ட் ரிக்வயர்டு ஒரு ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கோயம்புத்தூர் போகிறாங்க, இல்லைன்னா பொள்ளாச்சி போகிறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரது என்னோடய ப்ரையாரிட்டியில் நம்பர் 1 இருக்க போகுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ்க்கு அதிகப்படியான ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே இருக்குது, பட் அதை இன்னும் கூட எஃபெக்டிவாக பண்ணுற அளவுக்கு இன்னும் கூட அதிகப்படியான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸும் ப்ளஸ் ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸ் இங்கே கொண்டு வரலாம். இண்டஸ்ட்ரீஸ் பூம் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி கிணத்துக்கடவு கான்ஸ்டியூன்சி. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய காலேஜ் படிச்சுட்டு வரவங்க ஃபீட் ஆகிக்குவாங்க. ஐடி ரிலேட்டடாக பார்க்குறப்போ கொஞ்சம் அது இன்னும் கூட பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸ் இங்கே கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக அதுவும் என்னோடய ப்ரையாரிட்டியில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டியாக வச்சு நான் செயல்படுவேன். ஏற்கனவே விளையாட்டுத்துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஒரு மேசிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக ஒரு சென்டராக தலைநகரமாக மாற்றிட்டுருக்காரு. அந்த வகையில் கிணத்துக்கடவு கான்ஸ்டியூன்சியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யூத்துகளுக்கெல்லாம் வந்து ஒரு மினி ஸ்டேடியம் வந்து மலஞ்சுமட்டி ஊராட்சியில் அடிக்கல் நாட்டு போட்டு இப்போ வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாமே யூத் ரிலேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர் பிரிங்கிங் இன் ஐடி கம்பெனிஸ், அது போக இந்த ஸ்டேடியம், இதெல்லாமே வந்து எதிர்கால தலைமுறையை மேலும் மேலும் வலிமையாக்குவதற்குண்டான ப்ராஜெக்டாக நான் கருதுகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பிரதானமாக எடுத்து பண்ணுவேன். ப்ளஸ் இந்த ஃபார்மர்ஸ்க்குண்டான அந்த தக்காளிக்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி நிச்சயமாக கொண்டு வருவதும் என்னுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டியாக நான் வச்சுருக்கேன்.